நேற்று 1800 பேர் வந்தாங்களாம், இன்றைக்கி 2000 பேர் எதிர்பார்க்குறாங்களாம். பார்க்கிங்கை பாருங்களேன், மாஷால்லா. ஒரு பெரிய திடல், அந்த பெரிய திடலுக்குள்ளே வண்டி ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்குன்னு தனி ஆட்களை வச்சு ஒரு வாலண்டியர்ஸை வச்சு ஒரு சிறப்பாக செய்கிறாங்க. இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த நாட்டுக்காரன்னு இல்லை, அலைக்கலாம் எல்லா நாட்டுக்காரங்களும் வந்திருக்காங்க, எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. இதில் 1800 பேர் உட்காரலாமா. இது இல்லாமல் வெளியில் ஒரு 1000 பேர் உட்காரலாமா. இடத்துல ஒரு 2500 பேருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ட்ரெய்லர் தான் அப்படிங்கிறாங்க. மெயின் பிக்சர் இனிமேல் தான் வருமா. லயன் மாஷால பள்ளிவாசல் வரை நிற்குது. ஊஃப். இதிலேருந்து இங்கே பாருங்க, போட்டு தான் பாருங்க. இதிலேருந்து மாஷால்லா இதிலேருந்து கடைசி தெரியுதா, அந்த கடைசியிலேருந்து அந்த பள்ளிவாசல் தெரியுதா, பள்ளிவாசல்லேருந்து கீழே தெரியுதா கூட்டம் அங்கிட்டு அடுத்துல. அன்பு உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வெற்றிகரமாக 3வது நோன்பு. அல்லான்னு போய்கிட்டே இருக்குது. மணி 4 அசர் தொழுகைக்கு வாங்க சொல்லிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் காலை வேலை முடிஞ்சு இன்றைக்கி ஸ்கூல் டியூட்டிக்கு போனோம். ஸ்கூலுக்கு போயிட்டு காலைல 10 மணிக்கு தான் போனோம். திருப்பி ஃபுல்லாக ஃபோன் அடிச்சிருச்சு 12 மணிக்கெல்லாம். என்னால் ஸ்கூலில் இருக்க முடியும்னா மேடத்துக்கு ஃபோன் பண்ணிச்சான். அப்புறம் மேடம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, போய் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்தோம்னா மேடம் போயிட்டு நாளைக்கு வியாழக்கிழமை, அதாவது 4வது நோம்போ 5வது நோம்போ பெரிய பார்ட்டி என் வீட்டில். அதுக்காக அந்த ரமலானுக்குள்ள ஸ்பெஷல் ஜாமான்களெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் பார்த்து இறக்கணும். அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, அப்படின்னா எடுக்கலை. இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறக்கிற வீடியோ பின்னாடி வரும், வீடியோவை பாருங்கள். ஓகே, பாய். அன்பு உறவுகளே, இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு போகிற இடம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் டென்ட் போட்டிருந்தாங்க. அங்கே நேற்று போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இன்னைக்குலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது புதுசாக போட்ட டென்ட்டு இன்னைக்குலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்று எல்லாம் செட் பண்ணாங்க. இன்ஷா அல்லாஹ் அங்கே போய் இன்றைக்கி வீடியோ எடுப்போம். அங்கே என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்கேயே போய்கிட்டு இருக்கோம். இப்போ மணி இப்போ வந்து 5:40. இன்ஷா அல்லாஹ் போயிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவுக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும். வாங்க இப்போ லைனில் போவோம். இங்கே காணாம். இந்த கட்டுன்னு தானே சொன்னாங்க. கட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். மாஷால்லா இவ்வளோ பெரிய டெண்டா, இவ்வளோ பெரிய பார்க்கிங் இடமா? அட அல்லாவே, டெண்டு எவ்வளோ பெரிய டெண்டு, மாஷால்லா. அதை எத்தனை பேர் வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கிங்க்கு தனியாக, வண்டி தனியாக, ஆட்கள் தனியாக. மாஷால்லா டெண்டு வேறு லெவல். இன்ஷா அல்லாஹ் நம்ம களத்தில் இறங்கிட வேண்டியதான். क्या इतना गाड़ी आएगा उधर? यहाँ पर गाड़ी आएगा कम से कम ये इतना बड़ा मैदान है, पूरा भर जाएगा ये। हाँ, उसके बाद ये सब फुल हो जाएगा। हाँ, और सामने इधर ये वाला सब फुल हो जाएगा। इतना गाड़ी आएगा। कल 1800 लोग थे। हाँ, और आज इंशाल्लाह 2000 लोग होंगे। आज 2000 लोग। ओके। अब आपका नाम की? मेरा नाम मोहम्मद सरफराज। ஓகே, சுக்ரான். அல்ஹம்துலில்லாஹ். அவர் என்ன சொன்னார்னா, நேற்று 1800 பேர் வந்தாங்களாம், இன்றைக்கி 2000 பேர் எதிர்பார்க்குறாங்களாம். பார்க்கிங்கை பாருங்களேன், மாஷால்லா. ஒரு பெரிய திடல், அந்த பெரிய திடலுக்குள்ளே வண்டி ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்குன்னு தனி ஆட்களை வச்சு ஒரு வாலண்டியர்ஸை வச்சு ஒரு சிறப்பாக செய்கிறாங்க. மாஷால்லா. இப்போ வந்து நம்ம அப்படியே என்னென்ன கொடுக்குறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று போய் பார்ப்போம்ல. திரும்பிங்க ஒரு மிகப்பெரிய ஏதோ திருவிழாவுக்கு வர்ற மாதிரி தான் மக்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன டைம் ஆகுதுல்ல? ஆமாம், அதே மாதிரி அந்த வண்டி வந்து பார்க்கிங் வந்து சூப்பராக தர்த்தீப் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அந்த பார்க்கிங் தனியாக ஆள் வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கே கொண்டு நிப்பாட்டணும், எங்கே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிங் வச்சுருக்காங்க. இங்கே வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னென்ன இப்போ சாப்பாடு வைக்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாங்க.
இந்த சோர்பா வந்து ரெடியாகி பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சவர்பா பேக் பண்ணுறாங்க. எல்லாமே பீங்கான், அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு கிடையாது, எல்லாமே பீங்கானில் தான் சர்வ் பண்ணுறாங்க. இது தண்ணி, இது வந்து தண்ணி செக்ஷன். மக்கள் பாருங்க, மக்கள் கூட்டம் பாருங்க. இன்னும் மக்கள் ஃபுல்லாகட்டும், நம்ம ஃபுல்லாக வந்து எடுப்போம்னு சொல்லலாம். இது ஒரு கல்யாணத்துக்கு விருந்துக்கு வந்திருக்க மாதிரி தான் இருக்குது கூட்டம். அதே மாதிரி இதை வந்து செட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அதாவது ஒரு கரெக்டாக ஒரு முறைப்படி ஒன் பை ஒன்னாக கூட்டத்தோட கூட்டமாக ஒடியாராமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணியிருக்காங்க அவர்களே. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு இடையில காவா வேறு, காவா, சாய், சவர்பா என்னென்ன கொடுக்குறாங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். பாருங்கள், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வேறு லெவல், வேறு லெவல். இங்கே வேறு லெவலில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து உள்ளுக்குள்ளே, இது வந்து ஒரு செக்ஷன் தான், உள்ளுக்குள்ளே ஒரு செக்ஷன் மட்டும்தான். இன்னும் அங்கிட்ட அந்த செக்ஷனில் வந்து இப்போ தான் உள்ளே வர்றாங்க. இப்போ வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. இப்போ வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. செட்டிங் மாஷா அல்லாஹ் சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறாங்க, ரொம்ப பர்ஃபெக்ட். எல்லாம் அடிச்சுக்கிறதுக்கோ ஒதுக்கி ஓதுறதுக்கோ ஒன்றும் இல்லை. எல்லாமே ஒரு ஏதோ கல்யாண வீட்டுக்கு விருந்து சாப்பிட மட்டும் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்க மக்கள் பூரா. இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த நாட்டுக்காரன்னு இல்லை, அலைஹிஸ்ஸலாம் எல்லா நாட்டுக்காரங்களும் வந்திருக்காங்க, எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. பார்த்துருப்பீங்க பின்னாடி, இது வந்து ட்ரெய்லர் தான் அப்படிங்கிறாங்க. மெயின் பிக்சர் இனிமேல் தான் வருமா. அதுவும் இல்லாமல் நிறைய வெளியில் வேறு, இதே அளவுக்கு வெளியில் வேறு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் 1800 பேர் உட்காரலாமா. இது இல்லாமல் வெளியில் ஒரு 1000 பேர் உட்காரலாமா. கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மாஷா அல்லாஹ், அவங்களோட ஏற்பாடு வெரி 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 சிறப்பான ஏற்பாடாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். லயன் மாஷா அல்லாஹ் பள்ளிவாசல் வரை நிற்குது. ஊஃப். இதிலேருந்து இங்கே வர போட்டு தான் பாருங்க. இதிலேருந்து மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இதிலேருந்து கடைசி தெரியுதா, அந்த கடைசியிலேருந்து அந்த பள்ளிவாசல் தெரியுதா, பள்ளிவாசல்லேருந்து கீழே தெரியுதா கூட்டம், அங்கிட்டு அடுத்துல. வலைக்கம் சலாம். அகலேன் மரஹபா மரஹபா. முதல்ல நம்ம வந்து இது எங்கே வரையும் பார்த்தோம் லைனு, இந்த பள்ளி வரையும் தான் முதல்ல லைன் பார்த்தோம். ஓகேயா, இப்போ லைன் பாருங்கள். இந்த பள்ளியை தாண்டி, அந்த பஸ்ஸை தாண்டி அங்கிட்டு பாருங்கள், தாண்டி திருப்பி இந்த கொட்டகைக்கு வந்துடுச்சு லைனு. வெளியில் இன்னும் 2000 பேர் நிற்பா போல. கூட்டம், அந்த கூட்டம் தெண்டை தாண்டி நின்றுக்கிட்டு இருக்கு. தெரியுதா, அந்த கடைசி நிற்கிறான் பாருங்க, கும்புற ட்ரெஸ் போட்டு. இந்த தெண்டு தாண்டி இது என்ன, முதல்ல எஸ் வடியில் நின்றுச்சு, இப்போ ஓ வடியில் நிற்கிது கூட்டம். வலைக்கம் சலாம். அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறேன், அந்த ஸ்டிக்கரு, இந்த ஸ்டிக்கருக்கு ஒரு ஆள், ஒரு ஸ்டிக்கருக்கு ஒரு ஆள்.
டக்குன்னு உட்கார சார். ஒரு லைன் முடிஞ்சு பாருங்க. ஒரு லைன் முடிஞ்சு. மணி வந்து இப்போ 6:20 நான் ஒரு 10-12 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கிடையில் கூட்டம் வந்து இது வந்து ஃபுல்லாகிடுச்சு. இது வந்து ஒரு ஹாலு ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இந்த ஹால் வந்து இப்போ ஃபுல்லாகிடுச்சு. ஹால் வந்து ஃபுல். இதான் அவர் தான் கடைசி ஹாலினுடைய கடைசி நபர். அது அங்கே என்ட்ரன்ஸு பார்த்த தெரியும் உங்களுக்கு. ஹால் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வந்து வெளியில் அவங்க வரவேற்க விதம் பாருங்கள். இங்கே இது ரொம்பிருச்சு, டென்ட் ரொம்பிருச்சு. பட் கூட்டம் குறைஞ்ச பாடு இல்லை. அன்புறவுகளே, டென்ட்டு முடிஞ்சு. டென்ட்டு நம்மளா கடைசியாக உட்கார வைக்க பார்த்தாங்க. நம்ம எஸ்கேப் ஆகி ஓடியான்ட்டோம். நம்மளால் உள்ளுக்குள்ளே உட்கார முடியாது அப்படின்னு. இப்போ வந்து வெளியில் உட்கார வைக்கிறாங்க. பட் வெளியில் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியலை. இருக்குமா இருக்காதா? நம்ம பேரிச்சம்பழம் தண்ணி நமக்கு இருந்தால் போதும், அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், நான் அது சின்ன பந்தின்னு நினச்சேன். அது அந்த கடக்கோடி வரையும்ல கிடக்கு. ஐயா அப்பா, கடைசி வரையும் கிடக்கு. அவர் தான் எல்லாத்துக்கும் இது போல் டைரக்ஷன் கொடுக்குறவர். ஓ மை காட், நம்ம உள்ளுக்குள்ள ஆளு கூட்டம் ரொம்ப கூட இருக்குது. அப்படின்னால என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அடுத்த சஃபோன் போட்டுரு அப்படின்ட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ சிரமப்பட்டாலும் அந்த ஃபத்தல் அந்த முக மகிழ்ச்சியோட மக்களை வரவேற்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பாருங்கள், கூட்டம் 5 வரையும் நிற்கிது. கூட்டம் ரவுண்ட் அடிச்சிருச்சு, பத்தலை. அன்புறவுகளே, நமக்கு பின்னாடி தொப்பி போட்டு அவர் தான் இந்த இதுக்கெல்லாம் ஏற்பாடு. ஓகேயா? என்ன காரணம்னா, இது பத்தாதனால டக்குன்னு அடுத்த பந்திக்கு ரெடி பண்ணுறாங்க. அடுத்த பந்தி போடணும் அப்படிங்கிறக்காக பந்தி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது விரிப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டைம் ஆச்சுன்னு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கடையில் டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. வேகமாக ரெடி பண்ணணும், 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மளும் கலந்துக்குவோம். வாங்க. இதனுடைய இடத்தினுடைய லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க, இப்போ என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது எல்லாம் போய் பார்ப்போம். எல்லாருக்கும் நிற்கிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வராங்க. தண்ணி ஒரு ஆள் கொடுக்குது, பேரிச்சம்பழம் ஒரு ஆள் கொடுக்குது, சாப்பாடு ஒரு ஆள் கொடுக்குது, அசீர் ஒரு ஆள் கொடுக்குது, ஆப்பிள் ஒரு ஆள் கொடுக்குது, சாப்பாடு. இது ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா, இடம் இல்லை. அவங்க எதிர்பார்த்தது 2000 பேர், ஆனால் இங்கே வந்திருக்கிறது 2500 பேர். ஆனால் ஸ்பேர் வச்சுருக்கனால எல்லோரும் கொடுக்குறாங்க. லைன் பாரு, அங்கே வரையும் நிற்கிது. நம்ம அங்கே வரையும் கொண்டு கொடுக்கணும் அவங்க. பட் ஆனால் வேகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் ஏற்பாட்டாளர். பட் வேகமாக கொடுக்குறாங்க. உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நமக்கு என்ன கிடைக்குன்னு தெரியல. நமக்கு பேரிச்சம்பழம் போதும், அல்ஹம்துலில்லாஹ். ஜி தமர் வாஹித் அல்லா கல்லை. நம்மளும் ஒரு பேரிச்சம்பழம் வாங்கிட்டோம். ஏன்னா டைம் ஆச்சு, நோம்பு திறக்கிற டைம் ஆச்சு. சில பேர் கீஸோடு வந்திருக்காங்க. மேற்கொண்டு கிடச்சா எடுத்துகிட்டு போகணும். இங்கே உள்ளதுக்கே வழி இல்லை. பொருள்லாம் இருக்குது, ஆனால் உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நோம்பு திறக்க போகிறோம்.
சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்தாச்சு. பேரிச்சம்பழத்தில் நம்ம தண்ணி எதுவும் கிடைக்கிறதா தண்ணி ஜூஸ் எதுவும் கிடைக்கிறதா வைப்போம். அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இருந்துச்சு. அன்பு ரோல் பேரிச்சம்பழத்தில் நோம்பு திறந்துட்டோம். நமக்கு கிடச்சது கடைசியில் தண்ணி மட்டும்தான் கிடச்சி. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு 7-8 ஐட்டம் வச்சுருந்தாங்க. ஆமாம், நமக்கு எதுவுமே கிடைக்கல. நமக்கு கிடைச்சது பேரிச்சம்பழமும் தண்ணி. அல்ஹம்துலில்லாஹ். இது ரெண்டு தான் பறக்குது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வந்து 3ஆம் நாளுடைய இஃப்தார் வீடியோ. இன்ஷால்லா இதனுடைய இந்த இடத்தினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஷால்லா இங்கே பக்கத்தில் உள்ளவங்களும் வந்து பார்த்துக்கங்க. மாஷால்லா சிறப்பு. இது வந்து ஒரு பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்டுக்குள்ளே எம்புட்டு வண்டி பாருங்கள். எல்லாமே இந்த இஃப்தாருக்காக வந்த வண்டிகள். எதுவும் அக்கம் பக்கத்தில் உள்ள வண்டியெல்லாம் எல்லாமே இஃப்தாருக்காக வந்த வண்டி. எல்லா மக்களும் இஃப்தார் முடிச்சுட்டு கிளம்புது. இப்போ தான் இஃப்தார் முடிச்சாச்சு. மக்கள்லாம் கிளம்பு ரெடி ஆகிட்டாங்க. இங்கே வந்து இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுப்போம். அது எப்படின்னு எப்படி இதை க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக நாம் எடுப்போம். ஏன்னா இது பெரிய ப்ராசஸ். भाई का चैनल भाई लाइक और सब्सक्राइब कर देना भाई, इंशाअल्लाह कमेंट भी करना ज़रूर भाई, बताना. ஓகே, தேங்க்யூ. இன்ஷால்லா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.